என் இயேசுராஜன் வருவார், எண்ணீலடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். வானீலோர் பேரொளி தோன்றும், விண்ணீலோர் மின்னொளி தோன்றும், மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். இயேசுராஜன் வருவார், எண்ணீலடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட நானும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறதற்காக தேவனை துதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு சிமியோன் என்னும் பெயர் கொண்ட முதிர் வயதான ஒருவரை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25, 6, 7 வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வயதான முதியவர் வெகு காலமாய் இஸ்ரவேலின் இரட்சிப்புக்குரியவரை காண வேண்டும் என்று காத்திருந்தார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை காணும்படி காத்திருந்த ஒரு மனிதன். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இந்த காத்திருக்கும் அனுபவத்தின் நோக்கத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த வயதான முதியவர் இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடியவர், பிறப்பார், அவரை காண வேண்டும் என்கின்ற வாஞ்சை உடையவராக காணப்பட்டார். யோபு சொல்லும் பொழுது, நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி அவரை காண்பேன் என்கின்ற ஏக்கத்தினாலே சோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நாம் வேண்டிக் கொள்கிறது கிடைக்காததால் ஒரு சோர்வு, நாம் எதிர்பார்க்கிறது நடக்காததினால் ஒரு சோர்வு, நம்முடைய காரியங்களிலே தோல்விகள் என்றால் சோர்வு, இல்லாமை என்றால் சோர்வு. ஆனால் யோபுவின் சோர்வு அவரை காண்பேன் என்கின்ற ஏக்கம். இங்கே சிமியோனுடைய காத்திருப்பு இரட்சண்யம் வெளிப்படுவதை நான் பார்க்க வேண்டும், இஸ்ரவேலை ரட்சிக்கிறவரை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு காத்திருப்பு. இயேசுவை அவருடைய தாயாரும் தகப்பனாரும் சிமியோனுடைய கைகளில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் வாங்கி ஆவியில் நிறைந்தவராய், தேவ பலன் அடைந்தவராய் இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காத்திருப்புகள் எவைகளுக்காக இருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது, யாரை பார்ப்பதற்காக இருக்கிறது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிர்பார்ப்பு
நம்முடைய காத்திருக்குதலின் நோக்கமெல்லாம் அவரை காண வேண்டும் என்பதற்காக இருக்கட்டும் என்று இந்த கால வேளையில் சொல்லிக் கொள்கிறேன். சிமியோனை போல வயது முதிர்ந்தாலும் பரவாயில்லை, கண்கள் கூச்சப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்கிற அந்த உணர்வு. ஹalleluya. ரீமா ஹாராதே மாசோ பேமானோதோ அத சாகதெனே குடோ கத்த பாடல ரத்துரு சிகர துருபி அங்கலரபா என்று உம்மை காண்பேன் எனதே சுராஜா, எப்போ நீர் வருவீரன் தேவா, தினமும் ஏங்கிடுதே எனதுள்ளம். ஆமேன் இயேசுவே வேகமே வாரும். நிந்தை சுமந்தேன் சிலுவையை சகித்தேன், நிச்சயம் இதற்கும் பலன் மிகுதியுண்டே. நிந்தை சுமந்தேன் சிலுவையை சகித்தேன், நிச்சயம் இதற்கும் பலன் மிகுதியுண்டே. அதிசீக்கிரம் மிகும் துன்பம் சியோனில், அதிக நித்தியகன மகிமை கீழே என்று உம்மை காண்பேன் எனதே சுராஜா, எப்போ நீர் வருவீரன் தேவா, தினமும் ஏங்கிடுதே எனதுள்ளம். ஆமேன் இயேசுவே வேகமே வாரும். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சிமியோனுடைய காத்திருப்பு இஸ்ரவேலின் இரட்சண்யத்தை காண வேண்டும் என்று, ஆனால் இந்த இரட்சண்யத்தை தன் கையில் ஏந்தி கொண்டு ஆவில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து உம்மை வாழ்த்துவதற்கு கிடைத்த கிருபை எத்தனை மேலானதப்பா. இந்த கால வேளையில் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தினால உம்மை காண்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்து அதற்கென்று காத்திருக்கிறவர்களாய், நீர் வரும்போது உம்மை எதிர்நோக்கி வருகிறவர்களாய் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த ஏக்கத்தால், அந்த வாஞ்சையால் நாங்கள் நிறைந்திருக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாய் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தேவன் தருவார். இந்த வாஞ்சையை பெற்றுக்கொள்கிற நீங்கள் மற்றவர்களும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் எல்லாருக்கும் நீங்கள் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.